ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்னோட மேக்கப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற மேக்கப் பேபி ஷவர் ஈவெண்ட்டு தான். வாலாஜாபேட்டில் தான் லொக்கேஷன். இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் எங்கள் லொக்கேஷன்லேருந்து. நாங்கள் வந்து ஒரு 4:10 to 4:12 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் லொக்கேஷனில் வந்து 7 o'clock இருக்கிற மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து 10 o'clock. ஸோ நம்மளுக்கு 3 பேரை ரெடி பண்ணணும். கிளையண்ட்டோட ஹஸ்பண்ட் அண்ட் கிளையண்ட்டோடைய அம்மா. அதனால் டைம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். விடிஞ்சிருச்சு. காரில் தூங்கவும் முடியல. அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். இந்த கிளையண்ட் வந்து எந்த நெக்லெக்ட்டும் பண்ணல. பிகாஸ் வாலாஜாபேட் ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால ட்ராவலுமே அதிகமாகும், அப் அண்ட் டவுன். ப்ளஸ் டோல் சார்ஜஸ் வந்து இருக்கும். ஒரு டோல் அந்த மாதிரி இருக்கும். அந்த சார்ஜஸுமே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போகிற வழியில் பெட்ரோல் போட்டுட்டு டோலெல்லாம் கடந்து போயாச்சு. நான் சொன்ன டைம் ஒரு 6:45 அப்படிலாம் வந்து நான் வந்து கிளையண்ட் பிளேஸில் ரீச் ஆகிட்டேன். கிளையண்ட்டோடையே நான் பேசிட்டு தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கிளையண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போங்க, ரீச் ஆகிட்டிங்கன்னா நான் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து ஃப்ரம் சென்னை தான் வராங்க. பட் பார்த்தா அவங்க ஆல்ரெடி வந்திருந்தாங்க போல். மாப்பிள்ளை பிளேஸ் இங்கே இருக்கிறதுனால அங்கே ஏதோ பூஜை நடந்துகிட்டு இருந்தது. நீங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் கீ வாங்கிக்கோங்க. அவங்க வந்து கீ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரூமில் போய்ட்டு உங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஹால் வந்து செம்ம நீட்டாக இருந்தது. நியூலி கன்ஸ்ட்ரக்டட். மிஞ்சி போனால் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் தான் நடந்திருக்கும் போல். வாஷ்ரூம்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப காம்பேக்டாகவும் இருந்தது. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, மணமகளுக்கு பதிலாக மணமகனாரையோட ரூம் சாவி கொடுத்துட்டாங்க. அவரே தான் திறந்து உள்ளே போய் விட்டார். நாங்கள் ஏசியெல்லாம் போட்டுட்டு லைட்டெல்லாம் செட் பண்ணி எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரூம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, வேணாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். சப்போஸ் மணமகன் அந்த ரூம் சைடில் வந்தாங்கன்னா அவங்க அந்த இதுக்கு போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் வந்து ரூம் டூரு. ரூமுமே வந்து காம்பேக்டாக ரொம்ப நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்தது. ஏசி ரீச்சும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் போன எந்த மண்டபத்தோட ஏசியும் பெருசாக ஒர்க் பண்ணாது. பட் இது செம்ம ரீச்சு, செம்ம சூப்பராக இருந்தது. 7:34 போல் கிளையண்ட் வந்தாங்க. வந்தோடனே அவங்கள வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு வர சொல்லியாச்சு. இவங்க தான் என்னுடைய கிளையண்ட் திவ்யா. இவங்களுக்கு தான் இன்றைக்கி பேபி ஷவர் மேக்கப். இதுதான் இவங்களுடைய அம்மா. ஸோ இவங்களுக்கு சாரீ அண்ட் மேக்கப் மட்டும்தான். அதை நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன். பிகாஸ் இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணணுன்ட்டு சைட் பை சைட் நான் வந்து இவங்களுக்கும் பண்ணிகிட்ருந்தேன். இவங்களுக்கு ப்ரெக்னன்சி பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ முன்னாடியே புக் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, என்னை கொஞ்சம் நல்ல பிரைட்டாக காமிங்க, க்ளோயியாக காமிங்க, ப்ரெக்னன்சினால் கொஞ்சம் நான் டல் ஆகிட்டேன்னாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப பிரைட் பண்ணாமல் அவங்க ஸ்கின் டோனை விட ஒரு ஸ்கின் டோன் பிரைட்டாக பண்ணி க்ளோயியாக அவங்க கேட்ட மாதிரி ஐ ஷேடோலேருந்து ஹேர் லுக்லேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் ஹேர் டூவில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. 2-3 ஸ்டைல் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. பின்னாடி அழகான ஒரு பூஜடை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. பின்னாடி பேக் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே கிளையண்ட்டே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை வச்சு நாங்கள் பண்ணிவிட்டாச்சு. சைட் பை சைடு கிளையண்ட் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்தாங்க. அவங்களுக்கும் மேக்கப், ஹேர் செட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. உடனேமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் சொல்லிவிட்டு 2 பேருமே அண்டு வந்த எல்லாருமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கீழே டிஃபன் சாப்பிட போயிட்டோம். வர எந்த பேபி ஷவர் பண்ணாலும் வந்து காம்பேக்டாக ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு சாம்பார், அவ்வளோதான். நான் போன 2-3 பேபி ஷவர் அப்படி தான் இருந்தது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல், சாம்பார், வடை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே நாங்கள் திருப்பி வந்துட்டோம். ஏன்னா செகண்ட் சாரீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளையண்ட் செகண்ட் சாரியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. வழக்கம் போல் ஃபங்க்ஷன் லேட்டாக ஆரம்பிச்சதுனால சாரியை சீக்கிரம் கட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு கட்டி விட்டுட்டு அவங்களோட சம்பிரதாயப்படி இந்த பூவை வந்து க்ராஸாக போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சைட்லேயே வந்து அதையும் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஜுவல்லெல்லாம் டேப் போட்டு ஒட்டிட்டு அவங்கள ரெடி பண்ணியிருந்தேன். எந்த மேக்கப் டச்சும் பண்ணல, அப்படியே தான் இருந்தது மேக்கப்பு. ஒன்றுமே கொஞ்சம் கூட ஸ்மஜ் ஆகலை. ஸோ ஹாப்பியாக வந்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். 11:45 கிளம்பினோம். கரெக்டாக வீட்டுக்கு ரீச் ஆகும் போது மணி 2 o'clock கரெக்டாக. ஸோ முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. மணி இப்போ வந்து 2. செகண்ட் சாரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்தாங்க. செகண்ட் சாரியும் வந்து ட்ரேப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். என்ன ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு சாரியெல்லாம் முடித்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்.
ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகவே லேட் ஆச்சு. ரொம்ப நேரமாக ஃபோட்டோ ஷூட் தான் போயிட்டு இருந்தது. பட் ஃபங்க்ஷன் லேட்டாக ஸ்டார்ட் ஆனதுனால செகண்ட் சாரியை கொடுத்துட்டு சீக்கிரம் 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 சீக்கிரம்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த சாரி வர செம்ம மொடன்னு ஃப்ளீட்டு நிற்கவே இல்லை. பட் அழகாக வந்து நீட்டாக வந்து ட்ரேப் பண்ணி அவங்களுக்கு மிஷின் போட்டு அயர்ன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்து டே சூப்பராக போச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.